நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 75. நச்சாடல். ஆபர் அறைக்குள் நுழைந்ததும் விராடர் பணிவுடன் எழுந்து வணங்கி, வருக அமைச்சரே, அமர்க என்றார். ஆபர் தலை வணங்கி முகமன் உரைத்து பீடத்தில் அமர்ந்தார். பின்னர், அரசே, நீங்கள் இந்நாட்டின் அரசர், நான் உங்கள் ஊழியன். நான் உங்களை பணிய வேண்டும், உங்களை வாழ்த்த வேண்டும். அதுவே இந்நாடகத்தின் நெறி. இனி இது மீறப்பட்டால் நான் துறவு கொண்டு கிளம்பி செல்வேன் என்றார். இல்லை என்றார் விராடர் பதற்றத்துடன். என் தந்தை எனக்கு அளித்த பொறுப்பு இது. இதை முழுமையாக ஆக்கிவிட்டே நான் என் மைந்தனுக்கு இத்தலைப்பாகையை அளிக்க வேண்டும். அதுவரை நான் உங்கள் அடி தொழுபவனே என்றார் ஆபர். விராடர் தலை தாழ்த்தினார். சில கணங்கள் அமைதி நிலவியது. ஆபர் தன் கையில் இருந்த ஓலைகளை சீரமைத்துவிட்டு, செய்திகள் பல உள்ளன அரசே, அவையில் அவற்றை முன் வைப்பதற்கு முன் தங்களிடம் சொல்லாட வேண்டும் என்று தோன்றியது என்றார். விராடர், குங்கரையும் வரச் சொன்னேன். அவரும் உடன் இருப்பதில் தங்களுக்கு மறு எண்ணம் இல்லை அல்லவா என்றார். இல்லை, அவரை நான் இங்கு எதிர்பார்த்தேன் என்றார் ஆபர். அவர் இங்கிருப்பதே இந்நாட்டின் எதிர்காலம் மீது எனக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. விராடர், அவர் சூதாடி கெடுமதியர் என்கிறார்கள் என்றார். அதுவும் உண்மையே என ஆபர் புன்னகை செய்தார். வாயிற்காவலன் உள்ளே வந்து தலைவணங்கி, குங்கன் என்றான். வரச்சொல்க என்று விராடர் சொன்னதும் அவன் வெளியே சென்று குங்கனை உள்ளே அனுப்பினான். குங்கன் உள்ளே வந்து தலைவணங்கி முகமன் உரைத்த பின் சுவரோரமாக இருந்த சிறிய பீடத்தில் அமர்ந்தான். கைகளால் தாடியை வருடியபடி இருவரையும் மாறி மாறி நோக்கி கொண்டிருந்தான். அரசு சூழ்தலில் சில புதிய முடிச்சுக்கள் நிகழ்வதை ஆபர் சொன்னார். அவற்றை விளக்கும் பொருட்டு இங்கு வந்திருக்கிறார் என்றார் விராடர். குங்கன் தலையசைத்தான். ஆபர், கீசகரின் இறப்பு நமது படைகளின் தன்னம்பிக்கையை பெரிதும் தளர்த்தி இருக்கிறது. இங்குள்ள எவரும் இனி விராடபுரியின் படைகளை நடத்தி செல்ல முடியாதென்று பரவலாகவே பேச்சிருக்கிறது. தாங்கள் அறிவீர்கள் அரசே, உத்தரரை பற்றி நமது குடியும் படையும் என்ன நினைக்கிறது என்று என்றார். விராடர் தலையசைத்தார். தங்களை பற்றியும் உயர்வான எண்ணமில்லை என்றார் ஆபர். விராடர் அதற்கும் தலையசைத்தார். நமது படைகளின் நம்பிக்கை இழப்பு ஓரிரு நாட்களுக்குள்ளேயே சூழ்ந்திருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் சென்றுவிட்டது. எல்லைப்புற ஊர்கள் பலவற்றில் விதர்ப்பமும் சதகர்ணிகளும் படை நகர்வு செய்திருக்கிறார்கள். நதிமுகங்களும் நீர்நிலைகளும் அவர்களிடம் சென்று கொண்டிருக்கின்றன. பூசலை தவிர்க்கும்படி ஆணையிட்டிருக்கிறேன். அவர்கள் எவரேனும் நம் மீது படை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. நீர்ப்பூசலை அதன் பொருட்டே கூட அவர்கள் உருவாக்கக்கூடும் என்றார் ஆபர். நான் அதை எதிர்பார்த்தேன் என்றார் விராடர். விதர்ப்பமும் சதகர்ணிகளும் தங்களுக்குள் படைக்கூட்டுக்கு ஏதேனும் கை சாத்திடுவார்கள் என்றால் நாம் தப்ப முடியாது என்றார் ஆபர். விதர்ப்பன் துவாரகையின் இளைய யாதவன் மேல் தீரா வஞ்சம் கொண்டிருக்கிறான். அவனை வெல்ல படை திரட்டுகிறான். அவன் வட மேற்கே செல்ல வேண்டும் என்றால் தென்பகுதி அமைதியாக இருக்க வேண்டும். ஆகவே அவன் சதகர்ணிகளுடன் உடன் சாத்திட்டு நம்மை வென்று நிலம் பகிர்ந்து கொண்டு மேலே செல்லக்கூடும். விராடர் குங்கனை நோக்கி, தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் குங்கரே என்றார். படைகள் தங்கள் நெறிகளில் மாறாது நின்றால் போதும். படை நடத்துவதற்குரியவர்கள் வந்து அமைவார்கள் என்றான் குங்கன். நம்பிக்கை இழக்கும் போது படைகள் பயிற்சியை கைவிடுகின்றன. மானுட திரளை படையென நிறுத்துவது பயிற்சியே. நம்பிக்கையும் இழப்பும் அல்ல, பயிற்சியே போரில் ஆற்றல் என்றாகிறது. போர் தொடங்கிய பின் அங்கே செயல்படுவது பயின்ற உடல் மட்டுமே. உள்ளம் விழிநிலை கனவு ஒன்றுக்கு சென்று விடுகிறது. ஆபர், யார் படை நடத்துவது? உத்தரரா என்றார். உத்தரரே கூட படை நடத்த முடியும் என்றான் குங்கன். என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்று விராடர் கேட்டார். படைகள் உள தளர்வு அடையும் போது மும்மடங்கு பயிற்சி அளிக்க வேண்டும். கடுமையான பயிற்சிகள் படைகளின் ஊக்கத்தை மிகைப்படுத்துகின்றன. அமர்ந்திருந்து எண்ணவும் சொல்லாடவும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாகாது
என்றான் குங்கன். விராடர், பயிற்சி அளிப்பதென்றால் கூட யார் அவற்றை ஒருங்கிணைப்பது? போருக்கு மட்டுமல்ல, பயிற்சிக்கும் படைத்தலைவர் தேவை என்றார். குங்கன், அதற்குரியவர்களை நான் சொல்கிறேன். உத்தரையும் உத்தரரும் கூட அப்பொறுப்பேற்கலாம் என்றான். விராடர், என்ன சொல்கிறீர்கள் என சொல்ல வர இடை புகுந்த ஆபர், அவர்களுக்கு எவரேனும் துணை புரிய வேண்டும் என்றார். ஆம், உத்தரைக்கு பிருகநிலையும் உத்தரருக்கு கிரந்திகனும் துணை புரியட்டும். என்ன துணை இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய இயலும்? இருவருக்குமே படை நகர்வு பயிற்சி இல்லையே என்று விராடர் கேட்டார். அவர்கள் இருவருக்கும் வாய்ப்பு அளிப்போமே, என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் என்று குங்கன் சொன்னான். விராடர் நம்பிக்கையின்றி தலை அசைத்த பின், நமக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும் என்றார். ஆபர், நற்செய்தி ஒன்றுள்ளது என்றார். முன்பு கலிங்கர் உத்தரருக்கு நாம் மகட்கொடை கோரிய போது தயங்கி கொண்டிருந்தார். ஏனெனில் அப்போது உத்தரர் விராடபுரியின் மணிமுடியை ஏற்பதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று எண்ணப்பட்டது. இப்போது கீசகரின் இறப்பு தடைகளை களைந்திருக்கிறது. கலிங்கம் நமது தூதிற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளது என்றார். விராடர், இத்தருணத்தில் ஒரு மன நிகழ்வென்றால் என்றார். குங்கன், அந்த மனம் நிகழட்டும், அது விராடபுரிக்கு நன்றே என்றான். விராடர், கலிங்கம் வலுவான நாடு, மணக்கூட்டு நமக்கு ஆற்றல் சேர்ப்பதே. ஆனால் என் மைந்தன் மேல் எனக்கு இப்போதும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் அவனை ஒரு கைப்பாவை என்றாக்கி கொண்டு விராடபுரியை எடுத்துக்கொள்ள முயல மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்றார். குங்கன், உத்தரர் நாம் எண்ணுவது போல் எளியவர் அல்ல. தனக்குள்ளிருந்து பிரிதொன்றை முளைத்தழ வைக்க அவரால் இயலும் என்றான். விராடர் கசப்புடன் சிரித்து, உத்தரன் மேல் இத்தனை நம்பிக்கை கொண்டுள்ள பிரிதொருவர் விராடபுரியில் இருக்க வாய்ப்பில்லை. அவன் அன்னையே கூட என்றார். அவரை நான் கரவு காட்டில் பார்த்தேன் என்றான் குங்கன். அவன் என்ன சொல்கிறான் என புரியாமல் நோக்கிய பின், விராடர், போகட்டும் என்பது போல கை அசைத்தார். ஆபர், மூன்றாவது செய்தி இது. நன்றா தீதா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. இன்றும் நேற்றுமாக 7 மன தூதுகள் வந்துள்ளன உத்தரைக்கு என்றார். விராடர், எவரிடமிருந்து என்றார். சேதி நாட்டிலிருந்து, மகதத்திலிருந்து, மாளவத்திலிருந்து, அவந்தி, கூர்ஜரம், வங்கத்திலிருந்தும், அங்க நாட்டரசன் கர்ணனிடமிருந்தும் ஒன்று வந்துள்ளது. விராடர், அத்தனை பேரரசர்களும் ஓலை அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் என்றார். எவரோ ஒருவர் அவரை மணமுடிக்க விரும்பி ஓலை அனுப்புவதை பிறர் அறிந்துவிட்டனர். உடனே அவர்களும் இந்த ஓலைகளை அனுப்பியிருக்கிறார்கள் என்றார் ஆபர். இதில் நன்றென்ன தீதென்ன என்றார் விராடர். இளவரசி பேரரசர் ஒருவரை மணப்பது நன்று என்றார் ஆபர். ஆம், அவள் பிறவி நூல் அவ்வாறு சொல்கிறது என்றார் விராடர். தீதென தோன்றுவது இப்பேரரசர்கள் கொள்ளும் விழைவு என்றார் ஆபர். ஏன் என்று விராடர் கேட்டார். அது உத்தரர் மேல் கொண்ட எதிர்பார்ப்பு என்றார் ஆபர். விராடர் மேசையை விரலால் சுழற்றியபடி, புரிகிறது என்றார். உத்தரர் இந்நாட்டை முழுதாள முடியாதென்றும், உத்தரையை மணக்கும் இளவரசன் எளிதில் இந்நாட்டை கைப்பற்றிவிட முடியும் என்றும் கணக்கிடுகிறார்கள். இப்பேரரசர்கள் அனைவரும் தங்கள் 2வது மைந்தனுக்கே உத்தரையை கோரியிருக்கிறார்கள். தங்கள் 2ஆம் தலைநகராக விராடபுரி ஒரு நாள் ஆகுமென எண்ணுகிறார்கள். விராடர் நெற்றியை நீவியபடி, மகட்கொடை மறுப்பது அவ்வளவு எளிதல்ல. இன்று சத்திரியர்களின் நோக்கில் அது போருக்கான அறைகூவலே ஆகும் என்றார் ஆபர். ஒருவரின் மனக்கோரிக்கையை ஏற்பதும் பிரிதுள்ளவர்களை பகைவர்களாக்குவதில் சென்று முடியும். நம்மை போன்ற தனியரசுகள் அனைத்தும் எப்போதும் எதிர்கொள்ளும் இடர் இது என்றார். என்ன செய்வது என்று விராடர் கேட்டார். குங்கன் மெல்ல அசைந்தமைந்து தாழ்ந்த குரலில், மனத்தன்னேற்பு நிகழ்த்துவதுதான், வேறென்ன என்றான். ஆபர், ஒரு பெண்கோளும் ஒரு மனத்தன்னேற்பும் ஒரே தருணத்தில் என்றார். ஏன், நிகழ்ந்தால் என்ன என்று குங்கன் கேட்டான்.
அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதுதான் என்றார் ஆபர். குங்கன், பெண்கோள் முதலில் நிகழட்டும். உத்தரன் கலிங்க இளவரசியை மணந்து மணிமுடி சூடி அமரட்டும். உத்தரனின் ஆணைப்படி இங்கு மனத்தன்னேற்பு நிகழட்டும். அதற்கு வேண்டிய பொழுதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றான். ஆபர் குங்கனையே நோக்கி கொண்டிருந்தார். பொழுது கடத்துவதே இப்போது நமக்கு தேவை. நடுவில் 2 மாதங்கள் மழைக்காலம் வருகிறது. வேனிலில் பெருவிழவுகளை வைப்பதே நமது வழக்கம். உத்தரையின் மனத்தன்னேற்பு வரும் இளவேனில் தொடக்கத்தில் நிகழும் என்று இப்போதே அறிவித்து விடலாம். பெண் கேட்டு செய்தி அனுப்பிய அத்தனை அரசர்களுக்கும் முறைப்படி அழைப்பு அனுப்புவோம் என்றான் குங்கன். விராடர், ஆம், இது ஒன்றே வழி, பிறிதொன்றும் இப்போது எண்ணுவதற்கில்லை என்றார். ஆபர் புன்னகையுடன், அப்போது தாங்கள் இங்கு இருப்பீர்களா குங்கரே என்றார். குங்கன் விழிகள் சுருங்க, ஏன் என்றான். தாங்கள் வந்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் அப்போது. குங்கன் நகைத்து, ஆம், ஓராண்டுக்கு பின் இங்கிருந்து கிளம்பவே என் எண்ணம் என்றான். எங்கே என்று விராடர் கேட்டார். அதை பிறகு பார்ப்போம். ஓராண்டுக்கு மேல் ஓரிடத்தில் இருந்தால் உள்ளம் தேங்கி விடுகிறது என்றான். நான் எழுகிறேன், வேறேதும் இல்லை அரசே. இவையே தங்களது ஆணை என்றால் இவற்றை ஓலைகளில் பொறித்தபடி இன்று அவைக்கு வருகிறேன் என்றார் ஆபர். அமருங்கள் ஆபரே என்று விராடர் சொன்னார். நான் தங்களிடம் கேட்க விரும்புவது பிறிதொன்று உள்ளது. ஆபர், சொல்லுங்கள் என்றார். எனது மூதாதை நளன் எப்படி நாற்களத்தில் தோற்ற 5ஆம் குடி என்றாகி காடு புகுந்தார் என்று சொன்னீர்கள். அந்த அரசியர் களம் என்ன ஆகியது? இக்கதை சொல்லும் காவியங்கள் பாடல்கள் எதிலும் அது இல்லை. உங்கள் குடி வழக்கென புழங்கும் கதைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபர் புன்னகைத்தபடி, ஆம், காவியங்களிலும் சூதர் பாடல்களிலும் இல்லாத அரசு சூழ்தல்கள் எங்கள் செவி வழி கதைகளில் உள்ளன. இதை அந்தனரன்றி பிறர் அறியலாகாதென்றும், தேவை என்றால் மட்டும் அரசகுடி பிறந்த கோல் கொண்டமைந்த சத்திரியரிடம் சொல்ல வேண்டும் என்றும் நெறியுள்ளது என்றார். விராடர் குங்கனை திரும்பி பார்த்து, இவர் இருப்பதில் பிழை உள்ளதா என்றார். ஆபர் சிரித்து, அவரையும் அரசகுடி என்றே கொள்கிறேன் என்றார். சொல்லுங்கள் என்று விராடர் சொல்லி கால்களை நீட்டிக் கொண்டார். நளனும் தமயந்தியும் நிஷதபுரியை விட்டு நீங்கிய அன்று மாலையிலேயே இந்திரகிரியின் உச்சியில் இருந்த ஆலயத்தில் நின்ற இந்திரன் சிலையை அகற்றவும் கலியின் சிலையை அங்கு கொண்டு நிறுவவும் புஷ்கரன் ஆணையிட்டான். அம்முடிவை அவன் தன் தனியறையில் வெளியிட்ட போது சுனீதர், அரசே, முறையாக இவ்வறிவிப்பை அரசவையில் தாங்களே விடுப்பது நன்று. குலமூத்தார் கோல் தூக்கி அதை வாழ்த்தட்டும். நாளை சூதர்கள் பாடி காலத்தில் நிறுத்தப் போகும் செய்தி இது என்றார். புஷ்கரன் புன்னகையுடன், இது பிந்த வேண்டிய செயல் அல்ல என்றான். அத்துடன் இவ்வாணையை நான் பிறப்பித்தேன் என்றே இருக்க வேண்டும். சுனீதர், ஆனால் நீங்கள் இன்னமும் நிஷதபுரியின் முடிபுனையவில்லை என்றார். ஆம், ஆகவேதான் நான் இதை செய்யவில்லை. மக்கள் செய்யலாம் என ஆணையிடவிருக்கிறேன் என்றான் புஷ்கரன் உரக்க நகைத்தபடி. சுனீதரே, இன்று நளன் தன் துணைவியுடன் நகர் நீங்கினான். இப்போது சிரித்து களியாடி கீழ்மையில் திளைக்கும் இதே மக்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவார்கள். தனிமையில் இருளில் துயிலுக்கு முந்தைய கணத்தில் அவர்களுக்குள் வாழும் குல தெய்வங்கள் எழுந்து வரும். குற்ற உணர்வை உருவாக்கி அவர்களின் துயில் களையும். ஓர் இரவு அவர்கள் விழித்து கொண்டிருந்தார்கள் என்றால் நாளை காலை என்மேல் பழி சுமத்தி சினம் கொள்வார்கள் என்றான். அமைச்சர் பத்ரர், ஆம், அது மெய்யே என்றார். புஷ்கரன், இன்று நிகழ்ந்தவற்றில் எங்குள்ள குடிகள் ஒவ்வொருவரும் பங்களிப்பாற்றி இருக்கிறார்கள். ஒரு சொல் இளிவரல் உரைக்காத, ஒரு கைப்பிடி மண்ணள்ளி வீசாத எவரேனும் இந்நகரில் உள்ளனரா என்பதே ஐயத்திற்குரியது. அக்குற்ற உணர்வினால் அவர்கள் மேலும் நெகிழ்வார்கள். அதிலிருந்து தப்ப அனைத்து பழியையும் என்மேல் சுமத்துவார்கள். 2 நாள் நான் வீணே இருந்தேன் என்றால் 3வது நாள் இப்புவியின் கீழ்மகன்களில் நானே தலைவன் என்று இங்குள்ள ஒவ்வொருவரும் சொல்லத் தொடங்குவார்கள். நான் இவர்களை அறிவேன். கீழ்மையில் மகிழ்ச்சியை கண்டடைபவர்கள்.
ஏனென்றால் மேன்மையில் ஏறி மகிழ்ச்சி கொள்வது கடினமானது. உளப்பயிற்சியும் ஒழுங்கும் தேவையாவது. கீழ்மையின் உவகை அதுவே தேடி வந்து பற்றி கொள்ளும், அலையென அடித்துச் செல்லும். ஆனால் அது அளிக்கும் இழி உணர்வால் எப்போதும் மேன்மையை கொடியென தாங்கி கூச்சலிடுவார்கள் இவர்கள் என்றான். ஆகவே அவர்களுக்கு கீழ்மையின் இன்பத்தையும் அதை மறைக்கும் மேன்மையின் திரையையும் ஒருங்கே அளிக்க வேண்டும். இன்றிரவே கலிபூசனை தொடங்கட்டும். நாளை விடியலில் கலிதேவன் ஆலயத்தில் கூட்டு பெரும் பூசனை நிகழ வேண்டும். இன்றிரவு இவர்கள் துயில் நீப்பார்கள். குற்ற உணர்வினால் அல்ல, களியாட்டினால் என புஷ்கரன் தொடர்ந்தான். களியாட்டு நன்று. இது அனைத்தையும் மறைக்கச் செய்கிறது. மக்களை வெல்ல வேண்டும் என்றால் இடைவெளி இல்லாமல் அவர்களுக்கு களியாட்டை அளித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசியல் சூழ்ச்சி. சுனீதர் புன்னகையுடன், இதையெல்லாம் எங்கு கற்றீர்கள் அரசே என்றார். என்னால் படைமுகம் நிற்க முடியாதென்று எப்போது தோன்றியதோ அன்று முதல் அரசு சூழ்கையை கற்கத் தொடங்கினேன் என்றான் புஷ்கரன். அல்ல, தங்களுக்கு களியின் பேரருள் வந்து சேர்ந்துள்ளது. கலியால் கையாளப்படும் படைக்கலம் நீங்கள் என்றார் சுனீதர். புஷ்கரன் புன்னகைத்தான். அன்று மாலையே நகரின் 18 மையங்களில் கொடிப்பட்டம் தாங்கிய யானைகள் வந்து நின்றன. அவற்றின் மேல் ஏற்றப்பட்ட பெருமுரசுகளை முழைக்கோலர் அரைந்து பேரொலி எழுப்பினர். அம்பாரி மேல் எழுந்து நின்ற நிமித்திகன் மறுநாள் காலை கலிபூசனை தொடங்கும் என்றும் நிஷாதர்களின் அனைத்து குடிகளும் அங்கு வந்து கலியருள் கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்தான். நிஷதகுடியின் மக்கள் தங்கள் கைகளாலேயே இந்திரமலை மேல் நிற்கும் இந்திரனை சரித்து உடைக்க வேண்டும் என்று அரசர் ஆணையிட்டதாக அவன் அறிவித்த போது கூடி நின்ற நிஷதகுடிகள் வெறி கூச்சலிட்டபடி தலைப்பாகைகளையும் கைகோல்களையும் மேலாடுகளையும் எடுத்து வீசி துள்ளி ஆர்ப்பரித்தனர். ஒவ்வொரு கணமும் வெறி எழுந்து கொண்டே சென்றது. தெருக்களெங்கும் கல்வெறி கொண்டவர்கள் போல் நிஷாதர்கள் முட்டி ததும்பினர். கூச்சலிட்டு குரல் இழந்தனர். கையில் சிக்கிய அனைத்தையும் எடுத்து வானில் வீசினர். ஓரிரு நாழிகைகளில் நகரமே குப்பைகளால் நிறைந்தது. சேற்றில் புழுக்களென மானுடர் அதில் கொப்பளித்தனர். பெண்டிர் பூசனைக்கான ஒருக்கங்களை தொடங்கினர். ஊர் மன்றுகளில் எழுந்த காளகக்குடி தலைவர்களும் பூசகர்களும் நிமித்திகர்களும் கைகோல்களை தூக்கி கண்ணீருடன் கூவினர். தோற்பதில்லை கலி, மானுடன் ஒருபோதும் வென்றதில்லை தெய்வங்களை என்று அறிக. இதோ எழுகிறது நம் குல தெய்வம். இருண்ட காட்டிலிருந்து மலை உச்சி நோக்கி உயர்கிறது காகக் கருங்கொடி. நமது மாடங்களில் காகக் கொடி ஏறுக, நமது நெற்றிகளில் கலிக்குறி விளங்குக. நமது குடிகளின் மேல் அவன் அருள் என்றும் நிலைக்கட்டும். நமது கொடி வழிகள் அவன் பேர் சொல்லி வாழட்டும். ஆம் 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 என்று கூவினர் மக்கள். இரவெல்லாம் நகரம் ஓசையுடன் முழங்கிக் கொண்டிருந்தது. மக்கள் கொண்ட வெறியுடன் குதிரைகளும் யானைகளும் கூட இணைந்து கொள்ள அவற்றின் ஓசையும் முழங்கியது. புஷ்கரன் சுனீதரிடம், நான் நாளை புலரியில்தான் கலியின் ஆலயத்திற்கு வருவேன். இன்றிரவு ஆற்ற வேண்டிய பணி ஒன்றுள்ளது என்றான். சுனீதர், என்ன என்றார். நான் காட்டிற்கு சென்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள், எவரும் அறிய வேண்டாம் என்று ஆணையிட்டுவிட்டு 7 படை வீரர்களுடன் நகரை விட்டு சென்றான். அவன் சென்ற செய்தியை சுனீதர் அமைச்சர் பத்ரருடன் மட்டும் பகிர்ந்து கொண்டார். எங்கு செல்கிறார் என்றார் உடனிருந்த அவை செயலர் பிரவீரர். நான் மூத்தவனை வேட்டையாடச் செல்கிறேன். ஐயமே இல்லை. நஞ்சையும் நெருப்பையும் எதிரியையும் எஞ்ச விடலாகாதென்று அறிந்திருக்கிறார். இன்று நிஷதபுரிக்கு தேவை இம்மியும் நெகிழாத இவரை போன்ற அரசர்தான். தொல்குடியை ஒருங்கிணைத்த மகா கேசகர் இவரை போன்றிருந்தார் என்கிறார்கள் என்றார். நகரம் ஒருவர் பிரிதொருவரை அறியாதபடி கள்ளும் களிப்பும் என சித்தம் புளித்து நுரைத்தெழ மயங்கி திளைத்து கொண்டிருந்த போது பின்னிரவில் புஷ்கரன் தன் வீரர்களுடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். அரண்மனை கோட்டை வாயிலில் அவன் வந்து நின்ற போதுதான் காவலர் அவனை அறிந்தனர். அவன் இறங்கி புறவையை ஏவலனிடம் அளித்துவிட்டு காவலர்களிடம், சுனீதரை அரண்மனை அகத்தளத்திற்கு வரச் சொல்க. நமது அமைச்சர்களும் குல மூத்தார் அனைவரும் அகத்தளத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று ஆணையிடுகிறேன் என்றான். செல்லும் வழியிலேயே படைத்தலைவர்களையும் சிற்றமைச்சர்களையும் தன்னுடன் வரும்படி
கையசைத்து அழைத்து கொண்டான். பிரவீரர், எங்கு செல்கிறோம் அரசே என்றபோது அவன் சிவந்த விழிகளால் வெறித்தான். மகளிர் மாளிகையின் வாயிலில் அவனை கண்டதும் திகைத்து தன் கையிலிருந்த சிறு கொம்பை எடுக்க முயன்ற காவலனை அக்கை உயர்வதற்கு முன்னரே வெட்டி வீழ்த்தினான். அவனை சூழ்ந்த திரள் விழி தெறிக்க உடல் பதறி கொண்டிருந்தது. உள்ளறைக்கு சென்று அரசியின் அறைவாயிலை அடைந்தான். அங்கு நின்ற காவலன் அதற்குள் கூச்சலிடத் தொடங்கி இருந்தான். புஷ்கரனின் 2 வீரர்கள் அவனை உடல் போழ்ந்திட்டனர். அரைக்கதவை தட்டும்படி புஷ்கரன் ஆணையிட்டான். உள்ளே ஓசைகளும் பேச்சொலிகளும் கசங்கின. அகத்தளத்தில் இருந்த சேடியரும் பெண்டிரும் வந்து அத்தனை சாளரங்களிலும் கூடி நின்று நோக்கினர். கதவு திறந்து ரிஷபன் வெளியே வந்தான். அவன் தன்னை தொகுத்து கொள்ளவும் நிலை பதறாதிருக்கவும் முயன்றாலும் கைகள் பதறி கொண்டிருந்தன. அவன் முதற் சொல் எடுப்பதற்குள், இவனை பிடித்து கட்டுங்கள் என்று புஷ்கரன் ஆணையிட்டான். ரிஷபன், பொறுங்கள், நான் விளக்குகிறேன், நான் ஒற்றன், முதன்மை செய்தியுடன் என்று சொல்வதற்குள் புஷ்கரன் கை நீட்டி அவன் நாவை பற்றி இழுத்து தன் வாளால் அறுத்து வெளியே வீசினான். 2 கைகளாலும் வாயை பொத்தி விரல்களிடையே குருதி வழிய முழந்தாளிட்டு அமர்ந்தான் ரிஷபன். அவன் தலைமயிரை பற்றி தூக்கி 2 கைகளையும் முறுக்கி தன் மேலாடையாலேயே பின்னால் கட்டினான். ரிஷபன் முனகியபடி உடல் அதிர்ந்தான். உள்ளிருந்து கலைந்த ஆடையுடன் ஓடி வந்த மாலினி தேவி, யாரது, என்ன நிகழ்கிறது இங்கே என்று கூவினாள். அந்த குரலில் இருந்த மெய்யான சினம் புஷ்கரனையும் அவன் வீரனையும் ஒரு கணம் தயங்கச் செய்தது. அவள் கை நீட்டி, நான் கலிங்க அரசனின் மகள், என் அகத்தளத்திற்குள் நுழைந்த எவரையும் விட்டு வைக்கப் போவதில்லை என்றாள். அந்த நீண்ட சொற்றொடரில் அவள் அச்சமும் உளக்கரவும் வெளிப்பட புஷ்கரன் துணிவும் வஞ்சமும் கொண்டு மீண்டான். அவன் உடலில் வெளிப்பட்ட அந்த மாற்றம் அவன் வீரர்களையும் மீளச் செய்தது. புஷ்கரன் இளிநகையுடன், உன் தந்தைக்கு செய்தி சொல்லி அனுப்பிய பிறகுதான் உன்னை கழுவிலேற்றப் போகிறேன் என்றான். கழுவிலா? யாரிடம் பேசுகிறாய் என்று தெரியுமா இழி மகனே? சத்திரிய பெண்ணின் முகம் நோக்கி இதை சொல்ல உனக்கு என்ன ஆணவம், நிஷத பிறவியே என்று கூவியபடி அவள் வெளியே வந்தாள். அவள் ஆடை கலைந்து சரிந்தது. குழல் கற்றைகள் தோளிலும் மார்பிலும் விழுந்தன. அப்போது எழுந்த முகச்சொலிப்பால் அவள் மிக அழகற்றவளாக தோன்றினாள். வெளித்தெறிந்த ஓநாய்ப்பற்கள் அவள் விழிகளை மொழியற்ற விலங்கு என காட்டின. அவன் அச்செயலை செய்ய தேவையான சினம் தன்னுள் ஊறுவதற்காகவே முள்முனையில் தயங்கி கொண்டிருந்தான் என்பதை அவள் அறியவில்லை. முதற்கணத்தில் அவர்களிடம் எழுந்த தயக்கத்தை தன் சினத்தால் அச்சமென்றாக்கி விடலாம் என்று அவள் எண்ணம் பிழையாகியது. அவள் உரைத்த இழி சொற்களால் அவனும் பிறரும் சித்தம் எரிந்தெழும் பெருஞ்சினத்தை அடைந்து எதையும் செய்ய துணிபவர்கள் ஆனார்கள். எப்போதும் அவர்களை கொதிக்கச் செய்வது குலவசையே. அவர்கள் நாடென அரசென எழுந்ததே அச்சொற்களுக்கு எதிராகத்தான். அதை உள்ளூர அவள் அறிந்திருந்தமையால் அவளை அறியாமலேயே அச்சொற்கள் அவள் நாவில் எழுந்தன. புஷ்கரன் தன் வாளின் பின்பகுதியால் ஓங்கி அவளை அறைந்து வீழ்த்தினான். தலை உடைய 2 கைகளாலும் பற்றி கொண்டு பீரிட்ட குருதியுடன் தரையில் விழுந்து துடித்தாள். வெறும் முனகள் மட்டும் அவளிடம் இருந்து எழுந்தது. குருதி மனம் வீரர்களின் விழிகளை ஒளிரச் செய்தது. எழுந்து நட நாயே என்றபடி படைத்தலைவன் அவள் தலைமேல் ஓங்கி மிதித்தான். ரிஷபன் சினத்துடன் ஏறிட அவன் முகத்தில் உமிழ்ந்த இன்னொருவன், என்னடா பார்க்கிறாய் சத்திரிய கீழ் மகனே என்றபடி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இருவரையும் இழுத்து வந்து செண்டுவெளி முற்றத்தில் நிறுத்துங்கள், இருவரையும் இழுத்து வந்து செண்டுவெளி முற்றத்தில் நிறுத்துங்கள் என்று புஷ்கரன் ஆணையிட்டான். அதற்குள் சுனிதரும் குடிமூத்தார் 12 பத்ரரும் பிற அமைச்சர்களும் அகத்தளத்திற்கு வந்துவிட்டிருந்தனர். சுனிதர் உரக்க, என்ன நிகழ்ந்தது, என்ன நிகழ்ந்தது அரசே என்றார். காவலரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், அங்கே 100 விழிகளேனும் சான்று உள்ளன என்ற பின் அவன் குருதி படிந்த தன் வாளை தூக்கி அதை நோக்கினான். அவன் வாய் சிறிய புன்னகையில் கோணலாகியது. நீர்க்கோளம் 75வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி.